பொருத்தம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பொருத்தம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சாதம் கொண்டு வருவாங்க. என் பையன் சாதத்தை பாருங்கள், என் பையன் சாதத்துக்கு மருமக அதாவது என் பையனுக்கு மனைவியாக வரக்கூடிய பொண்ணு எங்களையே அனுசரித்து போகுமா, மாமனாரை அனுசரித்து போகுமா, மாமியாரை அனுசரித்து போகுமா, எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக வருமா, என் பையன் சாதத்தில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பொருத்தம் பார்க்க கொண்டாந்துருப்பாங்க. பொண்ணு சாதம் இருக்கும், பொண்ணு சாதம் கொண்டாந்துருப்பாங்க. 4-5 சாதம் பொண்ணு சாதம் கொண்டாந்துருப்பாங்க, பையன் சாதம் கொண்டாந்துருப்பாங்க. 4-5 சாதத்துக்கு பொருத்தம் பாருங்கள், இதில் எது பொருந்து வருதுன்னு பாருங்கள். அப்போ பொண்ணு மாமியால் நல்ல முறையில் ஏதோ கொஞ்சம் அனுசரித்து பார்த்துக்குமா, மாமனாரை பார்த்துக்குமா, இந்த இந்த பையனுக்கு அப்புறம் தங்கச்சி ஒன்று இருக்குது, தங்கச்சியை அனுசரித்து பார்த்துக்குமா அந்த பொண்ணு, வரக்கூடிய பொண்ணு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதில் கேள்விக்கு இப்படி கேட்கும்போது என்னென்னா, அந்த பையன் சாதத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த பையன் சாதத்தில் 10ஆம் இடம்னா அந்த பையனுக்கு வரக்கூடிய மாமியார், அந்த பையனுக்கு 3ஆம் இடங்கிறது மாமனார், அந்த பையனுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம். அப்போ இந்த மனைவி, மாமனார், மாமியா இதைத்தாங்க அந்த சாதம் இன்வால்வ் பண்ணிகிட்டே இருக்கும். கல்யாணம் பிடிச்சி கொடுத்தோடனே அந்த அம்மா சொல்லுது, வரக்கூடிய மருமக எங்களை நல்ல முறையில் பார்த்துக்குமா, என்னையை பார்த்துக்குமா, என் வீட்டுக்காரரை பார்த்துக்குமா அப்படின்னு அந்த அம்மாவோட கேள்வி. இந்த பையன் சாதத்தை கொடுத்து கேட்குறான். அந்த பையன் சாதத்தில் என்ன இருக்குது, 4ஆம் இடங்கிறது அந்த பையனுக்கு அம்மா, 9ஆம் இடங்கிறது அந்த பையனுக்கு அப்பா. அதே மாதிரிங்க அந்த பையன் சாதத்தில் 10ஆம் இடங்கிறது அந்த பையனுக்கு வரக்கூடிய மாமியா, அந்த பையன் சாத லக்கணத்துக்கு 3ஆம் இடங்கிறது மாமனார். என்னங்க, அப்போ அந்த லக்கணத்துக்கு மைத்துனராக வரக்கிறது இந்த பையனுக்கு 5ஆம் இடமாக வரும். அந்த பொண்ணுக்கு அண்ணனா இந்த பையனுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியமாக வரும். அப்போ அப்படி வரும்போது எப்படின்னா, அவங்க இந்த கேள்வி எப்படின்னா, என் மருமக எங்களை நல்லா பார்த்துக்குவாங்களாங்கிற கேள்வி, என் பையனே நல்ல முறையில் பார்த்துக்கணும், எங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது எப்படின்னா, அந்த பையன் சாதத்தில் இப்படி வருது. அந்த பொண்ணு சாதத்தில் என்னான்னு வருது தெரியுங்களா, அந்த பொண்ணு சாதத்தில் நம்ம கணக்கெடுத்தோம்னாலே 7 கூடயும் 8க்கு போயிட்டான். என்னங்க, அந்த பொண்ணோட சாதத்தில் 10ஆம் இடங்கிறது மாமியா 8க்கு போயிருக்குது. அந்த பொண்ணோட சாதகத்தில் மாமனார் சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துல நிற்குது. அயன சயன போகத்தில் 12ஆம் இடத்துல நிற்குது. அப்போ அந்த மாமனாருக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் பிரச்சனை சிக்கல். இப்போ மாமியா எப்போவுமே ஒரு பிடிவாத குணமாக பேசக்கூடிய மாமியா அந்த பிள்ளை சாதத்தில் வருது. ஆனால் பொருத்தம்லாம் ஓகே. என்னங்க, 9 பொருத்தம் இருக்குது, திசா சந்தி இல்லை, ராகுக்கு இது இல்லை, செவ்வாய் இல்லை, விலங்குல நல்ல விலங்கு தான் வந்துட்டுருக்குது. எப்படி சொல்கிறது, ஆண் குதிரை பெண் குதிரை இந்த மாதிரி விலங்கு தான் வந்திருக்கு. அதுலேயும் தப்பு கிடையாது. அந்த அப்போ பொருத்தங்கிறது ஏற்றமே எல்லாமே நல்லாயிருக்கு. பேரண்ட்ஸ் அவங்க அந்த பையனோட அம்மா அப்பா கேட்குறது, மாமியாவை நல்ல முறையில் பார்த்துக்குமா, மாமனாரை பார்த்துக்குவாங்க கேள்வி தான் பொருத்தம் பார்த்தாங்க. பொருத்தமெல்லாம் ஓகே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணோட சாதத்தில் மாமியா 8க்கு போய் நிற்கும், போகக்கூடாது. 8க்கு போனால் வில்லங்கமான மாமியாக தான் அந்த பொண்ணுக்கு அமையும். நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் அந்த பொண்ணு வந்த முன்னாடி நீங்களும் வாக்குவாதம் பேச ஆரம்பிச்சிடுவீங்க, பிரச்சனை பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு பிரச்சனை வரும். தனி கொடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். இல்லை நாங்கள் ஒன்றாவே இருப்போம் அப்படி சொன்னீங்கன்னா, அதனால் பிரச்சனை சிக்கல் தான் நீங்கள் சந்திக்கணும். கோர்ட்டு கேஸுங்க அலையிடக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும். பார்த்து நீங்கள் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுறாப்ப தான் தனி கொடுத்துறமா வச்சுருங்க. அவங்க நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டோம். டைம் கிடைக்கும்போது நீங்கள் அங்கே போங்க, இருங்க, சாப்பிட்டு வாங்க. அவங்க இங்கே வந்தாங்கன்னா உங்களை பார்த்துக்குவாங்க, அதை பற்றி இல்லை. ஆனால் ஒட்டுக்காக இருந்தால் பிரச்சனை சிக்கல் தான் வரும். ஏன்னா அந்த பொண்ணோட சாதத்தில் மாமியா 8க்கு போகக்கூடாது. போனாலே பிரச்சனை சிக்கல். மாமனார் கூட அனுசரித்து போவார். மாமியாவுக்கும் மருமகளுக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது. அதில் இன்னொரு கணக்கு அப்படின்னா, சந்திரனும் சுக்கிரனும் கூடியிருக்கிறாங்க. சந்திரனும் சுக்கிரனும் கூடியிருந்தாலோ ஒருத்தருக்கு பார்த்துட்டாலோ கண்டிப்பாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகவே ஆகாது. மாமியார்னா ஆறுங்க சந்திரன், மருமகன்னா ஆறுங்க சுக்கிரன். சுக்கிரனும் சந்திரனுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஆனால் சுக்கிரன் வீட்டில் தான் சந்திரன் உச்சம் பெறார். ஆனால் அது அல்ல. அப்போ அந்த பொண்ணோட சாதத்தில் சுக்கிரனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இல்லை அதை விடுங்க, அந்த சந்திர நட்சத்திர சுக்கிரன் இருக்கார், சுக்கிர நட்சத்திர சந்திரன் இருந்தாலும் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது. தனி கொடுத்தனம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.